ஏம்மா ஏன் ஒரு மாதிரியா இருக்க? என்னாச்சு? கண்ணெல்லாம் கலங்கிருக்கு? அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா. இன்னும் எத்தனை நாளைக்கு கவலைப்பட்டுட்டு இருக்க போற? எங்களையெல்லாம் உன் புருஷனை பத்தி பேசாதன்னு சொல்லிட்டு நீ மாத்திரம் எப்ப பார்த்தாலும் மனசு போட்டு வருத்திட்டு இருக்கியம்மா. எனக்கு தெரியாதுன்னு நினைக்காத. சேவியரோட பெட்ரோல் போட போகும்போது இவ புருஷனை பார்த்திருக்கா. அங்க யாரோ எவனோ அவர் போட்டு அடிக்கும் போது அதை பார்த்துட்டு வந்து அதையே நினைச்சு அழுதிட்டு இருக்கா. அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. நீங்க பாட்டுக்கு ஏதாச்சும் கற்பனை பண்ணிக்காதீங்க. எனக்கும் அந்த அளவுக்கு எந்த சம்மந்தமும் இல்ல. என்ன நம்ப சொல்றியா? யாரோ யாரையோ அடிக்கிறாங்கன்னா விட்டுட்டு வர வேண்டியதானே? உன் புருஷனை அடிக்கிறாங்கங்கிற நினைப்புல தானே ரோஷத்தோட பணத்தை கொடுத்துட்டு வந்திருக்க. இத பரமா கீதா, இதனால நீ ஒண்ணு உன் முடிவுல தோத்து போயிட்டதா அர்த்தம் கிடையாது. ஏமா உங்க அம்மா சொல்றதெல்லாம் உண்மைதானா? கீதா, நான் திரும்ப திரும்ப சொல்றேன்னு கோவப்படாத. வாழ்க்கைனா முன்னும் பின்னும் 1000 இருக்கும். எந்த தப்புக்குமே மன்னிப்புங்கிறது நிச்சயம் உண்டுமா. நீ ஆயுதம் சொல்லுமா. அந்த ஆள் அந்த நிலைமையில பார்த்ததும் எப்படி இருந்த மனுஷன் இப்படி ஆயிட்டாரேன்னு என்ன அறியாம நான் அழுதுட்டேன். ஆனா அதுக்காக அந்த ஆள் பண்ண தப்ப என்னால மறக்க முடியல. சரி சரி, எது நடக்கணுமோ அது நடந்துதானே தீரும். நீ ஏமா உன் மனசை போட்டு குழப்பிக்கிற? கீதா, பேரன் பிறந்த நாளைக்கு கோயில்ல அன்னதானத்துக்கு ஏற்பாடு பண்ணிருக்கேம்மா. நினைவே இல்லப்பா. எனக்கு இருந்த குழப்பத்துல அத பத்தியே மறந்து போயிட்டேன். போன வருஷம் அவன் பிறந்தப்போ மாப்பிள்ளை நீயும் உங்க கையால அன்னதானம் பண்ணீங்க. இந்த வருஷம் கடவுள் தான் நல்ல வழி காட்டணும். இத பார், இப்பதான் கீதா மனசு மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே வந்துகிட்டு இருக்கா. நீ ஏதாவது நுனிய பேசி அவளுக்கு தான் பண்றது தப்போன்னு அவளை நினைக்க வச்சிடாத. ஆமா, அதுக்காக அப்படியே விட்டுற முடியுமாங்க? ஆமா, நீ அவ போக்குலயே அவளை அப்படியே விட்டுறணும். இளங்கோ மேல தான் இழந்த நம்பிக்கைய அவ தானே உணர்ந்தாதான் உண்டு. நீயும் நானும் எது சொல்லியும் அவ கேட்க போறது இல்ல. சரியா? உள்ள போய் வேலை இருந்தா பாரு, போ. சேவியர், போன வருஷம் நம்ம பேரப்புள்ள பிறந்ததுக்கு கோவில் அன்னதானம் பண்ண தெரியும்ல? ஆமா சார். இந்த வருஷம் அதே மாதிரி பண்ணணும். நான் உள்ள போய் பணம் கொண்டு வந்து தரேன். கொண்டு போய் கோவில கட்டிட்டு வந்துரு. கொஞ்சம் இரு. சரி சார்.